நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. கல்யாணத்துல பார்த்த காட்சி வந்து எனக்கு அவ்ளோ சந்தோஷத்த குடுத்துச்சுங்க. அது அப்படியே அசந்துட்டேன்னே சொல்லலாங்க. அப்படி என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த முன்னாடி வந்து தாலி கட்டுற ஃபங்ஷன் நடக்கும். அ அது பார்த்தீங்கன்னா, நல்லா வரிசையா லைன் போட்டிருப்பாங்க இல்லையா? அடுத்து சேர். அதில பார்த்தீங்கன்னா, வரிசையா ஒரு 8 பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு குட்டீஸ்லேருந்து அப்படியே படிப்படியா ஒரு 1வது, 2வதுலேருந்து அப்படியே படிப்படியா ஒரு காலேஜ் வரைக்கும் வரிசையா உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஏதாவது சாப்பிட்டுக்கிறது, பேசிக்கிறது, ஏதாவதுன்னா உடனே கூட போயிட்டு வர்றது, எல்லாமே அவ்வளோ ஒத்துமையா இருந்துச்சுங்க. நானும் பார்த்தேன், எந்த வீட்டு பிள்ளைங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குதுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன். அப்புறம் சாப்பிடுற இடத்துலயும் பார்த்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 8 பிள்ளைங்களும் ஒண்ணாவே இருந்துச்சுங்க. 4 ஆம்பள பிள்ளைங்க, 4 பொம்பள பிள்ளைங்க இருந்துச்சுங்க. 4 பேருமே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைங்கிட்ட போய் பேசினேன். அப்போ அந்த பசங்ககிட்ட கேட்டேன், யாரும்மா இவங்கன்னா? இவங்கெல்லாம் எங்க தங்கச்சிங்கண்ணே. இவங்கெல்லாம் எங்க அண்ணன்மாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படின்னு பேசினாங்க. 8 பிள்ளைங்களையா பெத்தெடுத்தாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில அவங்கவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, 1 பிள்ளை, 1 பையன், இல்ல 2 பிள்ளைங்க, இல்ல 1 பையன், 1 பொண்ணு இப்படி தானே வச்சிருக்காங்க. எப்படி 8 பிள்ளைங்களும் இந்த காலகட்டத்தில பெத்தெடுத்திருக்காங்களேன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானு அவங்க கிட்ட போய் கேட்டேன். "என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு 8 பேர் இருக்கீங்களா உங்க வீட்ல நீங்க? மொத்தம் 10 பேரா உங்க அப்பா, அம்மாவோட சேர்த்து?" அப்படின்னா, "இல்ல எங்க வீட்ல வந்து நாங்க 4 பேர் தான் இருக்கோம்" அப்படின்னாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னா, "அப்ப அவங்கலாம் யாரு?" அப்படின்னா, அவங்க வந்து எங்க பெரியம்மா பசங்க. 2 பேர் அக்கா. பெரியம்மா அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணன் அதான் பெரியம்மா பசங்க 2 பேரு. இவங்க இவங்க எங்க மாமா பசங்க. இவங்க இவங்க இன்னொரு மாமா பசங்க 2 பேரு அப்படின்னா. மொத்தம் நாங்க எங்க வீட்ல 2 பசங்க அப்படின்னா. மொத்தம் 8 பசங்க அப்படின்னாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னா, "ஆமா" அப்படின்னா. "பின்ன எப்படி அக்கா, தங்கச்சிங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க?" அப்படின்னா, "நாங்க முதல்ல இருந்தே எல்லா விஷயத்துக்குமே ஒண்ணாவே இருப்போம். சின்ன வயசுல இருந்தே. அதனால எங்க போனாலும் எந்த ஒரு ஃபங்ஷன் ஆனாலும் சரி, ஒரு தீபாவளி, பண்டிகை எதுவா இருந்தாலும் 4 பேர் குடும்பம் ஒண்ணா சேர்ந்துக்குவோம். ஒண்ணா சேர்ந்து பழகுறதுனால ஒருத்தர விட்டு ஒருத்தர் நாங்க எப்பவுமே இருந்தது கிடையாது. எந்த ஃபங்ஷன் ஆனாலும் சரி, எங்க போனாலும் சரி, 8 பேரும் ஒண்ணா போவோம். 8 பேருமே ஒண்ணா இருப்போம். எந்த ஒரு ஃபங்ஷன் ஆனாலும்" அப்படின்னா. "அந்த குழந்தை அது பொறந்ததுலேருந்தே எங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கும்" அப்படின்னா. நான் பார்த்துட்டு அப்படியே அசந்துட்டேன். ஏன் அசந்துட்டேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற அதாவது 165 நாள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 300 நாள் ஸ்கூல் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 மாசம் ஏப்ரல், மேல வந்து லீவ் விட்டுர்றாங்க. அந்த ஏப்ரல், மேல கூட பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள வந்து எங்கேயுமே அனுப்புறது கிடையாது. எங்க அனுப்புறாங்கன்னா, "நீ போய் கிளாஸுக்கு போ. யோகா கிளாஸுக்கு போ, செஸ் கிளாஸுக்கு போ, கேரம் போர்டு கிளாஸுக்கு போ, யோகா கிளாஸ் போன்னு" சொல்லிட்டு எல்லா கிளாஸ்க்கும் டிராயிங் கிளாஸ்க்கு போ, ஸ்பெஷல் கிளாஸ் அபாக்கஸ்க்கு போ, ஹேண்ட் ரைட்டிங் போன்னு சொல்லிட்டு அந்த 2 மாசமே கம்ப்ளீட்டா கிளாஸ்க்கு அனுப்பிடுறாங்களே தவிர, இப்படிப்பட்ட உறவுகள் இருக்குன்றத அவங்க கண்ல கூட காமிக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு அழகான அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறதுன்றத கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கண்ல காமிக்கிறதே கிடையாது. அந்த காலத்துல வந்து நம்பால அப்படியெல்லாம் இருந்தது கிடையாது. ஒரு லீவ் விட்டாங்கன்னா போதும், சித்தப்பா வீட்டுக்கு போலாம், பெரியம்மா வீட்டுக்கு போலாம், அத்தை வீட்டுக்கு போலாம், மாமா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவோம். இன்னும் என்னன்னா, அந்த 300 நாள் படிக்காத ஒரு விஷயத்தையே அந்த 60 நாள் பிள்ளைங்க கத்துக்க போதுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த 300 நாள் வளராத பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 மாசத்துல நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகுது. எதுலயும் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது பிள்ளைங்களுக்கு. அந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள கத்துக்கும். அந்த பெரியம்மா வீட்டுக்கு போனா, அங்க எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும்ன்ற விஷயங்கள கத்துக்குவாங்க. அவங்க வீட்ல ஒரு 4, 5 கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டரோட எப்படி பழகணும்னு கத்துக்குவாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போவாங்க. சித்தப்பா வீட்ல போனீங்கன்னா, சித்தப்பா, சித்தியுடைய கேரக்டர், அங்க இருக்கிற 4 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அங்க இருக்கிற விஷயங்கள கத்துக்குவாங்க. அங்க இருக்க சின்ன சின்ன விளையாட்டுங்கள கத்துக்குவாங்க. நீச்சல் கத்துக்குவாங்க. ஓடுறது, ஓடியாறது, குதிக்கிறது எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க கத்துக்குவாங்கங்க. இது வந்து இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜோன், அதாவது இன்டோர் கேம், அவுட்டோர் கேம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த இன்டோர் கேமுக்குள்ளே உட்காந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள நீங்க கத்துக்கிறத விடுறத விட, அந்த மாரி வெளிய அனுப்பினீங்க அப்படின்னா, தன்னுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, ரொம்ப பிராடா இருக்கும். அது மட்டும் கிடையாது, விட்டு குடுக்குற தன்மை வந்து நெறைய விஷயங்கள் வளருங்க. குழந்தைங்கிட்ட எப்படி அந்த முகமே எப்படி இருக்கும்னா, அந்த 2 மாசம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பிரைட்டா இருக்கும் அந்த குழந்தைங்களுடைய மனசு. ஆனா இப்ப அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லவே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த புள்ளைங்களே வெறுக்குதுங்க. "ஏங்க எனக்கு புடிக்கவே இல்ல. லீவ் விட்டாச்சா எங்கேயாவது போலானாலும் போ மாட்டேங்கிறாங்க. அதே வீட்டுக்குள்ள உட்காந்துனா அதே கம்ப்யூட்டர் கேம் விளையாடணும். இல்லன்னா கிளாஸுக்கு போ. இந்த கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ணு. அப்படியும் போ முடியலனாங்கன்னா உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு" அப்படின்னு போட்டு எங்கள நச்சரிக்கிறாங்க அப்படின்னு நெறைய குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால தயவு செய்து பெற்றோர்கள் அந்த அந்த 2 மாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பறவைய திறந்து விடுவாங்க இல்லையா? கூண்ட விட்டு, அந்த மாரி பறக்க விடுங்க குழந்தைங்கள. கண்டிப்பா அந்த பிள்ளைங்க நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு வருவாங்க. கத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, கத்துக்கவும் செய்யணும். அது தவறா இருந்தா திருத்திக்கிற அந்த பழக்கமும் அந்த குழந்தைங்களுக்கு வரணும். அது படிப்படியா உயரும்போது அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய விஷயங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதுலேருந்து
வந்து எப்படி வெற்றி அடையிறதுன்ற விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதனால் தயவுசெய்து அந்த அந்த குழந்தைங்களை வந்து கூட்டுக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு குருவியாக அப்படி மாற்றிடாதீங்க. கொஞ்சம் பறக்க விடுங்களேன். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த 2 மாதம் முடிச்சுட்டு வரும்போது உங்கள் மேலே இன்னும் அதிக அளவு பாசமும் குழந்தைங்களுக்கு இருக்குங்க.